வணக்கம். வங்கிக் கடன் மீள செலுத்தப்படாவிட்டால் வங்கி முதலில் யார் மீது நடவடிக்கை எடுக்கும்? உச்சநீதிமன்றத்தில் டிஎஃப்சிசி வங்கிக்கு எதிராக பிணைதாரர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவின் தீர்ப்பு இதனை தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. இந்த மேன்முறையீடானது ஒரு நிறுவனத்தினுடைய கடன் வசதிகளுக்காக வழங்கப்பட்ட உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த பிணைதாரரிடமிருந்து ரூபாய் 5.5 மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமான பணத்தையும் அதனுடைய வட்டியையும் பிணைதாரரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு வங்கி மீள பெற்றுக்கொள்வதற்கு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கை அடிப்படையாக கொண்டது. இதிலே பிணைதாரர் தன்னுடைய மனுவிலே குறிப்பிடுகின்றார், குறித்த ஒரு நிறுவனம் தான் இந்த கடனை பெற்றிருக்கிறது, அவர்கள் தான் இந்த கடனுடைய முதல் பயனாளிகள் அல்லது ஒரே பயனாளிகள். தன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக அந்த நிறுவனத்தையும் இந்த வழக்கிலே இணைத்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டிருக்கின்றார். ஆனால் ரோமன் டச்சு சட்டத்தின் கீழ் பொதுவாக ஒரு பிணைதாரருக்கு முதலில் முதன்மை கடனாளிக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்று கோருவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை ஒப்பந்தத்தின் மூலம் வெளிப்படையாக துறக்க முடியும் என்று நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய நீதியரசர் உத்தரவாத ஒப்பந்தத்தின் 15ஆம் பிரிவு முதன்மை கடனாளிக்கு எதிராக முதலில் நடவடிக்கை எடுக்காமல் நேரடியாக பிணைதாரருக்கு எதிராக வங்கியால் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை தெளிவாக அனுமதிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உத்தரவாத ஆவணங்களினுடைய உள்ளடக்கம் தனக்கு தெரியாதென்றும் தான் வெற்றித்தாள்களிலே கையொப்பமிட்டதாகவும் பிணைதாரர் வாதிட்டிருக்கின்றார். அதனை நீதிமன்றம் முற்றாக நிராகரித்திருக்கிறது. ஏனென்றால் கையெழுத்திடுகின்ற நபர் கல்வி அறிவற்றவர், பார்வையற்றவர் அல்லது அந்த பரிவர்த்தனைகள் தொடர்பாக விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியாதவர் என்பதை நிரூபிக்காத வரை இந்த தற்காப்பு வாதம் செல்லுபடியற்றது என்று நீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. இதன்படி ஏற்கனவே வர்த்தக உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை உறுதிப்படுத்தியதோடு 2 நீதிமன்ற வழக்கு செலவையும் இந்த பிணைதாரர் வங்கிக்கு செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே கடன் உத்தரவாத பத்திரங்களே கையொப்பமிடுகின்ற நீங்கள் கவனிக்க வேண்டியது, முதலில் அந்த உத்தரவாத பத்திரத்திலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக வாசிக்க வேண்டும். அதில் இருக்கின்ற விடயங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் உரிய அதிகாரிகளிடம், வங்கி அதிகாரிகளிடம் கேட்டு நீங்கள் அதனை புரிந்து கொள்ள பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த 2 பரிவர்த்தனைகளிலும் இந்த 2 தரப்புகளுக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளிலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டதுக்கு பின்னதாகத்தான் உங்களுடைய கையெழுத்துக்களை நீங்கள் இட வேண்டும்.